நாசமா போச்சு என் குடும்பமே. அந்த பிள்ளைகளை பாருங்க, அப்பா நான் பிள்ளைகளை எப்படி வளர்த்தா இப்படி பண்ணி கொடுத்துருக்கேன் வாழ்க்கைய. ஐயோ வணக்கம். கோவை மாநகராட்சி கழிவுநீர் ஊண்டு நிலையத்தில் 2 பேர் விஷவாயு தாக்கி இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் சுரேஷ்குமார், இன்னொருத்தர் அர்ஜுன்குமார். ஃபஸ்ட்டு ஒருத்தர் விழுந்துடுறாரு. அதனால் அர்ஜுன்குமார்ன்றவரை அவரை காப்பாற்ற போயிட்டு விஷவாயு தாக்கி இறந்து போயிட்டார். இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா நம்ம நாடு டெக்னாலஜி ஏஐ வந்துடுச்சு. ஏன் ஓட்டு போடுறதுக்கு மிஷின் வந்துடுச்சியா? இன்னமும் மனுஷன் அவ்வளோ பெரிய சிட்டி கோயம்புத்தூர்ன்றது, அவ்வளோ பெரிய சிட்டியில் இன்னமும் மனிதர்கள் தான் மனத்தை அழுறாங்கன்னும் போது ரொம்பவே கேட்க கஷ்டமாக இருக்குது. இப்போ அந்த அவர் இறந்துட்டார். அவருடைய குடும்பத்தை டேக் ஓவர் பண்ணுறது யார்? இது ஏழ்மையான பேக்ரவுண்டாக அவங்களால முடியல. அவங்களால ஒரு வறுமையான நிலையில தான் எந்த வேலையாச்சும் செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வேலைக்கு வராங்க. இந்த வேலையிலே இப்படி ஒன்று நடக்குதுன்னா அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு மிஷின் வந்துடுச்சு, ஏஐ டெக்னாலஜின்றோம், அட்வான்ஸ் டெக்னாலஜின்றோம், டெக்னாலஜியில் நம்ம என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் மனுஷன் தான் மழை அழுறான்னு கேட்கும்போது ரொம்பவே இதுவாக இருக்குது. அதேமாரி எலெக்ஷன் வரப்போகுது, ஓட்டு போட போகிறீங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து, இவங்க நம்ம தொகுதிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இவங்க நல்ல டெவலப்மெண்ட்லாம் செய்வாங்க, நம்ம தொகுதி நல்லாயிருக்கும் அப்படின்னு நல்லா யோசித்து கரெக்டாக போடுங்க. ஏன்னா அப்போ தான் மாற்றம் வரும். சும்மா ஏதோ போடுறோம், 500 1000 காசு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுறாதீங்க. அதேமாரி இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக யாரும் பேசலன்னு நினைக்கிறேன். பேசுங்க. நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணிவிடுங்க.